வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ண, யார் தகுதியானவங்க, எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற பற்றி டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து நிறைய பேருக்கு சில டவுட்டுகளாக இருக்கும். நம்ம அதை கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஹெல்ப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் நம்ம இ-சேவை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிராஜுவேட் எதுக்கு உதவுது, ஃபஸ்ட்டு அது விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா அரசு துறையில் ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு இருக்கும்போது போட்டி போடும்போது 4 பேர் அந்த போட்டி போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதுதான் விஷயம். அது வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் தேவையில்லாத விஷயம் தான். ஆனால் அதுமாதிரி விஷயத்துக்காக தான் பே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் காலேஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்ளிகேட், டிசி அது வச்சுருக்கணும். அதேமாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபாதருது, மதருது. அதே மாதிரி ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டடி சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுருக்கணும். அதே ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் ஃபேமிலியில் இந்த இது மெயின் விஷயம். அது உங்களுக்கு சொல்லிட்டா தான் புரியும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் இது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கன்சர்ன் சர்டிஃபிகேட் நம்ம ஜாயின்ட் டிக்ளரேஷன் வாங்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னா இதில் யார் படிச்சிருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணிக்கிறேன், 12th முடிச்சிட்டேன் சரியா. அப்பா படிச்சிருக்காங்கன்னா 10th 12th இருந்தால் ஓகே, 12th மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆகாது. என்ன படிச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க எழுதுங்க, இல்லைன்னா நில் போட்டுக்கோங்க. அதேமாதிரி அதேமாதிரி ஃபாதரோட ஃபாதரு, மதரு, அதே மாதிரி மதரோட ஃபாதரு, மதரோட மதரு, இவங்க எல்லாமே படிச்சிருக்காங்களா பார்க்கணும். இதில் இந்த ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் உங்களோட டிகிரி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இல்லைன்னா எலிஜிபிள் சரியா. டிகிரி போகலைன்னா சின்ன கிளாஸ் படிச்சிருக்கலாம், 8th 9th 10th 1வது 2வது ஏதாவது தான் படிச்சிருக்கலாம். அதேமாரி பிரதர் சிஸ்டர்ஸும் உங்களுக்கு மேலே படிச்சிடக்கூடாது. அதேமாதிரி சிஸ்டர்ஸ்லாம் பிரதர் சிஸ்டர் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றது எழுதணும். இருந்தால் எழுதலாம், இல்லைனா டேஷ் போட்டலாம். அதே மாதிரி இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இருக்காங்க இல்லையான்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மேலே இருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணணும். இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டேஷ் போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போடணும். அதுக்கப்புறம் பேரண்ட் இங்கே சிக்னேச்சர் பண்ணணும், டேட் போட்டு இங்கே சிக்னேச்சர் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பெற்றோரோட செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்கணும். இது ஃபார்ம் ஃபில் பண்ணி இதுவும் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இது அப்பாக்கிட்டையும் வாங்கணும், அம்மாக்கிட்டையும் வாங்கணும். இது 2 டிக்ளரேஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் எங்கள் தம்பி படிச்சிருக்கிறான், என் தங்கச்சி படிச்சுட்ருக்காங்க, 8th படிக்கிறாங்க, 9th படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் வழி இது சர்டிஃபிகேட் ஸ்டடி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீ வாங்கி இதில் இந்த மாதிரி இதில் இது வேறு சர்டிஃபிகேட்டு, இது ஸ்டடி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு சிஎஸ் சென்டரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க சிக்னேச்சர் போட்டு இந்த மாதிரி ஸ்டடி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்சி சென்டரில் தான் அப்ளை பண்ணோம். இது நம்ம மொபைல்லையும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். இப்போ வெப்சைட் உள்ளே போயிடலாம். ஒரே நிமிஷம். டிஎன்இஜேன்னு சொல்லி கூட இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நீங்களும் இது எப்படி யூசர் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இப்போ நான் யூசர் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். நீங்களும் லாகின் பண்ணிக்குவாங்க. லாகின் பண்ணியாச்சு. லாகின் படித்தோடனே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்டு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அது கிளிக் பண்ணுங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனோன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன டீட்டெயில் தான் வரப்போகுது. இதில் ஃபீஸ் 60 ரூபா. இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 வீக் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வீக் எண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. வீக் ஸ்டார்டிங்கில் பண்ணால் 1 வீக்கு, வீக் எண்டில் பண்ணால் 10 நாள் கூட ஆகுதுங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரொசீட் கொடுத்துட்றோம். ப்ரொசீட் கொடுத்தோன்னா கேன் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கேன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தால் கேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுங்க. ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் நோ கொடுத்து அப்ளிகேட் ட்ராப் அவுட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோ கொடுத்துக்கோங்க. எது புதுசாக கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் ஒரு
இங்கே ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோம், ஒன்று ஆட் பண்ணி நம்ம வந்து கிரிட்டை வந்து லோட் பண்ணணும். நான் வந்து ஒன்று பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோங்க. இப்போ வயது போட்டுக்கிறோம். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கம்ப்ளீட்டடாக போஸ்ட் கிராஜுவேட்டாக அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அண்ட் டிகிரி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை வந்து 10th வந்து 12th வந்து இப்போ இது பண்ணிக்கிறீங்களா, இப்போ என்ன கொடுக்குறீங்களா, யார் கொடுக்குறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. இதில் ட்ராப் அவுட்டாக என்னவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துக்கோங்க. நான் எதுவும் படிக்கல அப்படின்னா லிட்ரேச்சர் நாட் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒன்றொன்னா வந்து நம்ம வந்து கீழே வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எஜுகேஷன் வந்து கரண்ட் என்ன இருக்குது அப்படின்றது வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த இயரில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு டிப்ளமா கிராஜுவேட் கொடுத்துட்டு கரண்ட் அகாடமிக் கொடுத்துட்டு என்ன இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிங்க அப்படின்றது தமிழ் இங்கிலீஷில் அதேமாதிரி இங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். நீங்களும் அதே மாதிரி வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போது இது கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி கரெக்டாக பண்ணணும், இல்லைனா வந்து பெனால்ட்டி பண்ணணும் சிஎஸ் ஆப்ரேட்டருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து உங்கள் அப்ளிகேண்டோட கொடுத்துடணும். அதே மாதிரி கோவிந்தராஜோட கரண்ட் அகாடமியோட சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்ளிகேண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒன்று கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு ஒன்று ஃபோட்டோவோட அதுமாதிரி ஆட் பண்ணிட்டே வரணும். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் கொடுத்தீங்களா அது வந்து செல்ஃப் டிக்ளரேஷனில் கொடுத்துட்டு 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அது எத்தனை டிக்ளரேஷன் கொடுத்தாலும் சரி இதெல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாமே மேண்டேட்ரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இதுதான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ப்ராசஸ்ஸு. இதில் என்ன டவுட் இருந்தாலும் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இ-சேவை சேனலில் வந்து நம்ம ரெகுலராக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த சம்மந்தப்பட்ட டவுட் வீடியோ வந்தாலும் நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டில் வந்து சந்திக்கலாம். பாய்.